வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள யுனைடெட் பிரிவரஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான பீர் தொழிற்சாலையை மூடும்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிறப்பித்த உத்தரவுக்கு 3 வாரங்கள் தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இது என்ன வழக்கு தொடர்பான முழு விவரம்? யுனைடெட் பிரிவரஸ் நிறுவனத்துக்கு சொந்தமாக திருவள்ளூர் மாவட்டம் புத்தம்பாக்கம் மற்றும் ஆரன்வாயல் பகுதிகளில் பீர் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. அங்கு கடந்த 24ஆம் தேதி ஆய்வு நடத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பல்வேறு விதிகளை பின்பற்றவில்லை என கூறி ஆலையை மூட உத்தரவிட்டது. மேலும் ஆலைக்கான மின் இணைப்பை துண்டிக்கவும் மின் வாரியத்திற்கு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து யுனைடெட் பிரிவரஸ் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் S. சுந்தர், N. செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் V. ராகவாச்சாரி ஆஜராகி ஆலைக்கான அனுமதி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்த நிலையில் புதுப்பிப்பதற்காக 6 மாதங்களுக்கு முன்னரே விண்ணப்பிக்கப்பட்டதாகவும் 4 மாதங்களாக அதனை கிடப்பில் போட்ட பின்னர் எந்தவித காரணம் கூறாமல் அந்த விண்ணப்பத்தை திருப்பி அனுப்பியதாகவும் கூறினார். கடந்த 20ஆம் தேதி மாசு கட்டுப்பாட்டு சார்பில் ஆய்வு நடத்தப்பட்டு 24ஆம் தேதி ஆலையை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் கூறினார். மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் ஆலையில் உள்ள அம்மோனியா மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயுகளை பராமரிப்பதில் சிக்கல் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுட்டிக்காட்டியுள்ள குறைகளை சரி செய்ய தயாராக இருப்பதாகவும் மனுதாரர் நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் V. ராகவாச்சாரி உறுதியளித்தார். இதனையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்துள்ள உத்தரவில் ஆலையால் 100க்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி ஆலை நீண்ட நாள் செயல்பட்டு வரும் நிலையில் திடீரென மூட உத்தரவிட்டால் அவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆலையை மூடும்படி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிறப்பித்த உத்தரவுக்கு 3 வாரங்களுக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் ஆலைக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.